ஓம் நமச்சிவாய. எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை மாதம் வளர்பிறை 9ஆம் நாள் ஸ்ரீ ராம நவமி கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ ராமபிரான் பிறந்த தினம் ராம நவமியாக கொண்டாடப்படுகிறது. சாதாரணமாக அஷ்டமி, நவமி ஆகிய திதிகளில் எந்த நல்ல காரியங்களும் செய்ய மாட்டார்கள். இதனால் அஷ்டமி மற்றும் நவமி திதிகள் வைகுண்டத்திற்கு சென்று விஷ்ணு பகவானிடம் எங்களை அனைவரும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், எங்களுக்கு மனவேதனையாக இருக்கிறது என்று இறைவனிடம் முறையிட்டார்கள். விஷ்ணு பகவானும் உங்கள் இருவரையும் மக்கள் கொண்டாடும் நாள் வரும், அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று வரம் அளித்தார். விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் ராம அவதாரத்தில் நவமி திதியில் ஸ்ரீராமர் அவதரித்தார். கிருஷ்ண அவதாரத்தில் அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அவதரித்தார். ராம நவமி மற்றும் கோகுலாஷ்டமி ஆகிய திதிகளை மக்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றனர். ஸ்ரீராம அவதாரம் இறைவன் மனிதனாக பிறந்து மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்டினார். தந்தைக்கு சிறந்த மகன், மனைவிக்கு ஏகபத்தினி விரதன், சிறந்த தனையன், ராமராஜ்யம் ஏற்படுத்திய சிறந்த அரசன், சிறந்த நண்பன் என்று அனைவருக்கும் முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமபிரான். ஸ்ரீராமர் பிறந்த நன்னாள் ஸ்ரீராம நவமியாக அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. அயோத்தியை ஆண்ட தசரத மகாராஜாவிற்கு 3 பட்டத்து மகாராணிகள், கோசலை, கைகேயி மற்றும் சுமித்திரை. இவர்களுக்கு வாரிசுகள் இல்லாத காரணத்தினால் குரு வசிஷ்டரிடம் தசரதன் இதற்கு மார்க்கம் கேட்க குரு வசிஷ்டரும் மிகப்பெரிய யாகம் ஒன்றை செய்கின்றார். அதன் விளைவாக கிடைத்த பாயாசத்தை குரு தசரதனிடம் கொடுத்து 3 மனைவிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி சொல்கிறார். அரசனும் பாயாசத்தில் பாதியை கோசலைக்கும் மீதியை கைகேயிற்கும் கொடுத்து விடுகிறார். சுமித்திரைக்கு எதுவும் கிடைக்காததை கண்ட மூத்த ராணிகள் இருவரும் தங்களுக்கு கிடைத்த பாயாசத்தை சுமித்திரையுடன் பகிர்ந்து உண்ணுகிறார்கள். இதனால் மூவரும் தாய்மை அடைகிறார்கள். கோசலைக்கு சித்திரை மாதம் வளர்பிறை 9ஆம் நாள் மதிய வேளையில் புனர்பூச நட்சத்திரம் நவமி திதியில் ஸ்ரீராமர் அவதரிக்கின்றார். கைகேயி பரதனையும், சுமித்திரை லக்ஷ்மணன் மற்றும் சத்துருக்கன் ஆகிய 2 குழந்தைகளையும் ஈன்றெடுக்கின்றார்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.